மக்கள் அனைவருக்குமே இன்ப அதிர்ச்சி. இந்த வீடியோ பார்க்குற மக்கள் அனைவருமே நீங்கள் எல்லாருமே லக்கி. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கைகூடி இருக்கிறதா நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்க்காத மக்கள் அனைவருக்குமே அவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை என்பதே நான் கூறுவேன். ஏனென்றால் இந்த வீடியோ முழுவதும் மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி மற்றும் தகவலை தான் நாம் கூறப்போகிறோம். அதற்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மக்கள் அனைவரும் 99% பேர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மக்கள் உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய கடின உழைப்பை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களிடமிருந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் வரவில்லை. இதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோகத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் நிறுத்த மாட்டோம். உங்களுக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண நாங்கள் இருப்போம். அதாவது இன்னைக்கு என்ன செய்தியை நாம் காணப்போகிறோம் என்பது பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஓட்டிங் மிஷின் தேவையில்லை. அதாவது ஓட்டிங் மிஷின் தேவையில்லைனா எப்படி எலெக்ஷன் பண்ணுவாங்க? மொபைல் மஸ்ட். மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி. அதாவது மொபைல் மஸ்ட்னா மொபைல் மட்டும் இருந்தால் போதுமா? என்ன தான் சொல்ல வர தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிகிறது. அது எனக்கும் தெரிகிறது. என்ன சொல்ல வரோம் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. அதற்கு முன் நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு? அதாவது நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பாக அடுத்த முதல்வர் யார் என்பதை போட உள்ளோம். அதற்கு மக்களுடைய உங்களுடைய ஆதரவு மற்றும் உங்களுடைய யாருக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்பதை தெரிய வேண்டும். அதற்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாக்கு யாருக்கு என்பதை, அதாவது அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வாக்கு உங்கள் வாக்கு யாருக்கு என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம இப்போது செய்தியை பார்க்கலாம் வாங்க. ஓட்டிங் மிஷின் தேவையில்லை என்றால் எப்படி மொபைல் மூலமாக பண்ணுவது? அதாவது மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் கார்டு கூட இல்லாமல், ஓட்டர் ஐடி கார்டு கூட இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராம பள்ளிக்கூடங்களில், அது மட்டும் இல்லை அதுக்கடுத்து ஊராட்சி மன்றத்தில், அப்படி இப்படின்னு தாலுக்கா ஆஃபீஸு நீங்கள் அழியாத இடம் இல்லை. அதாவது நெட் சென்டரில் போனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய ஓட்டர் ஐடியை திரும்ப பெறாமல் இருக்கீங்க. அவங்கள் அனைவருக்கும் ஒரு பேட் நியூஸ் தான். அதாவது அரசியல் கிட்ட நெருங்கி கொண்டு இருக்கிறது மக்களே. இதிலிருந்து தெரிய வேண்டாம் நான் என்ன சொல்லுகிறேன் என்று. ஓட்டர் ஐடி ஏன் மஸ்ட் என்கிறேன் என்றால், உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்தால்தான் உங்களுக்கு வர வேண்டியது வரும். அது என்ன வரும் என்று உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டாம். அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டர் ஐடி இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம், தாலுகா ஆஃபீஸ், அப்படி இப்படி நெட் சென்டர், இணையதளம் எங்கேயுமே அலைய வேண்டாம். உங்கள் மொபைல் இருந்தால் மட்டும் போதும். உங்களால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை மீண்டும் பெற முடியும். இல்லை புதிதாகவும் அப்ளை பண்ண வேண்டுமானாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை மக்களே, இன்னொரு முக்கியமான தகவலை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது என்ன தகவல் என்றது உங்களுக்கு ஷாக்கிங்காகவே இருக்கட்டும். அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணால் மட்டுமே அந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல் மற்றும் முக்கியமான தகவலை நான் சொல்வேன். அதாவது அது என்ன தகவல் என்று ஒரு குறியீடாக சொல்கிறேன். உங்கள் யாராருக்கு விஜயை பிடிக்குமா என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்ல போகிறேன்னு இதிலே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அடுத்த வீடியோ நம்ம முழுக்க விஜய் பற்றிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். அது என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.